பெரிய ஆளு தாண்டி நீ. அப்படியே உங்க அம்மா மாதிரி அடம் பிடிச்சி நினைச்ச காரியத்தை சாதிச்சு புட்டியே. ஆனா ஒண்ணு, உன் அப்பா இந்த விஷயத்துல மனசு மாறுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அதான் பெரியம்மா எங்க அப்பா. அவரு கோவப்படுவாரு தான், ஆனா அதை விட என் மேல பாசம் ஜாஸ்தி. வேணி, வாங்க தம்பி. வாங்க. என்ன பெரியம்மாவும் பொண்ணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நினைச்சத சாதிச்சு விட்டால, அததான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பின்ன ஏன் பொண்ணாச்சே, அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துருவாளா என்ன? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. எப்படி? இந்த பட்டு புடவையை தான் வேணி அவ கல்யாணத்தன்னைக்கு கட்டிக்க போறா. மதினி, விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தம்பி? 70,000. என்ன வேணி, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த பார், இதுதான் கல்யாணத்தன்னைக்கு என் தங்கச்சி மகன் உன் கழுத்துல கட்ட போற தாலி. இந்த பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பா. அடக்கு இருக்கு, இதெல்லாம் உன் அப்பா உனக்கு செய்ய வேண்டிய கடமைமா. என்னமோ வெளியாளுக்கு சொல்ற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. முதல்ல அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வை. சரிப்பா. சரிம்மா. ஏன் தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் மதினி, என்னாச்சு? வேணியை ஏமாத்துறதுக்காக ஏதாவது டிராமா பண்றதா இருந்தா அத முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்ன தம்பி, நான் கூட நீங்க நிஜமாவே மனசு மாறிட்டீங்களோன்னு தெரியாம குழம்பியே போயிட்டேன்.